சத்யா தர்சிகா மேல இருந்த வன்மம்லாம் பயங்கரமா வந்துட்டு டிவில் ஆனோன்னு பயங்கரமா வெளில வருது அப்படின்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு காலையில இருந்து வந்துட்டு ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னோம். இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நேத்து இருந்த பரபரப்பு வந்து பயங்கரமா இருந்துச்சு. நேத்துலாம் வந்துட்டு கண்டென்ட் மேல கண்டென்ட் குமிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் எங்கடா அங்க ஒன்னுத்தையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி இது தொலை வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டிவில் டாஸ்க் வந்து ஏஞ்சல் டாஸ்க் வந்து வேற மாதிரி இது வன்மம் அந்த கேலி கிண்டல் அது இதுன்னு எல்லாமே போட்டு வந்துட்டு திணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிவிலுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இதுல நேத்து இருந்தவங்க வந்துட்டு டிவிலா இருந்தவங்க நேத்து வந்துட்டு இன்னைக்கு ஏஞ்சலா மாட்டாங்க, நேத்து ஏஞ்சலா இருந்தவங்க இன்னைக்கு டிவிலா மாட்டாங்க. அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 பேர்த்த டார்கெட் பண்ணாங்க. ஓகேங்களா, 3 பேர் யாருன்னா தர்ஷிகா, சாச்சனா அண்ட் மஞ்சரி, இவங்க 3 பேர்த்த டார்கெட் பண்ணாங்க. நம்ம சத்யா வந்துட்டு அதிக இடத்துல நான் பாக்குறது தொடர்ந்து விஷா நீ உனக்கு சுத்தமா உனக்கு கேம், தர்ஷிகாவை சொல்றாங்க உனக்கு சுத்தமா உனக்கு கேம் வரல தானே, பிஜே விசால வச்சு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, ஏன் அவன் பின்னாடியே வந்துட்டு தொங்கிக்கிட்டே கிடக்குற, ஏன் வேற யாரு பின்னாடி போக மாட்டேற, ஏன் இப்படி கிடக்குற, ஏன் அவன் தான் விஜய் விசால் தான் வேணுமா, அவன் தான் எதுக்கா இருந்தாலும் வேணுமா, திங்கிறதுக்கு அவன் பேல்றதுக்கு அவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இது வந்துட்டு அவர் சொல்ற கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்தது வந்து அந்த வன்மம்ல வெளில வர மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அடக்கி விஜய் விசாலை பத்தி அவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அது இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது ரீசனபிள் வந்துட்டு உள்ளுக்குள்ள அடக்கி வச்சு வந்துட்டு சொல்லிட்டு இருக்க வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு விஜய் விசால் வந்துட்டு ஏன் அப்படி பண்ற, ஏன் வந்துட்டு விஜய் விசால் அப்படியே லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க, எப்ப பாரு ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா நீங்க ஏன் தனியா போய் லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்க, ஏன் வேற ஆள் உனக்கு கிடைக்கலையா, விஜய் விசால் தான் உனக்கு கிடைச்சானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேசுறது யாரை பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விசால் அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு மேட்டரே வந்துட்டு போயிட்டு இருந்தது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா வந்துட்டு நேத்து அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் எனக்கு தெரியுது. மேபி வந்துட்டு நேத்து வந்துட்டு எல்லாமே பரபரப்பா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க நேத்தே வந்துட்டு கிட்டத்தட்ட 6 ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இன்னைக்கு எங்கடா 3 ப்ரோமோ தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் தட்டியே வந்துட்டு ஒரு 3 ப்ரோமோ விட்டாங்க, அதுக்கப்புறம் 3 ப்ரோமோ அந்த மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க. நேற்று மொத்தம் 6 ப்ரோமோ, இன்னைக்கு 3 ப்ரோமோ விடுறதுக்கே அங்கே கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி வந்து இவங்க மாறினால சத்தியமா சுத்தமா கண்டென்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஒரு சத்யா வந்து இப்பதான்டா கொஞ்சம் வெளியில வராரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தர்ஷிகா சொல்லும் போது விஜய் விசாலை பத்தி தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா விஜய் விசால் பண்றது வந்து சத்யாக்கே பிடிக்கல, ஆனா பிடிக்கிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இதுல இருந்து பார்க்கலாம் இதுக்கு மேல வந்துட்டு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு ஹார்ட் வந்து லாஸ்ட் ஹார்ட் இருந்துச்சு, அதை சத்யா வந்து அதை புடுங்கிட்டாரு. என்ன நடக்குது அது விஜய் விசால் பேரை சொல்லி புடிங்கிருக்காரு. விஜய் விசால் சொல்ல வர சொல்லிட்டா இது விஜய் விசால் சொல்றதுக்கு வர சொல்லிட்டா விஜய் விசால் வந்து தான் தருவியா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பேசுற பேச்சு எல்லாமே விஜய் விசால் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுறதை வந்து பார்க்க முடியுது. அண்ட் இதான் வந்து லைவ்ல இப்ப வந்து ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி